மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜனநாயகன் படத்துல இந்த 3 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் அவர்களும் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அது இந்த தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆனந்த் அவர்கள் அந்த ஸ்கிரீன்ல வரும்போது பயங்கர ஒரு செலிப்ரேஷன் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது? ஏன்னா இப்போ ப்ரெஷோலாம் கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அப்படி எனக்கு தெரியல. அது ஒரு கேலியாக கைத்தட்டினதா வேணா நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு ஷாட் வர்றாரு, அதனால என்ன நன்மைன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கு மேலே அதனால் ஒரு பெரிய பலன் இந்த படத்துக்கு இருந்ததாக எனக்கு தெரியல. ஒருவேளை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வேணால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை, அவர்களுடைய சார்ந்தவர்களுக்கு வேணால் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். நீங்களே சொல்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள் விசிலடிப்பதற்கு ஒரு ஸ்பேஸாக வேணால் அதை எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி அது ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ளதாக எனக்கு தோணலை. எல்லாத்துக்கு மேலே இதில் ஒரு துணை நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் அது. சும்மா அது ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்காக செய்கிற ஒரு உத்தி தான் அது. ஆக்சுவலாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெரிய அளவில் கலெக்ட் பண்ணதுன்னு சொன்னாங்க. அந்த ப்ரீ புக்கிங்கே அது ஒரு 1.3 மில்லியன் அளவுக்கு டிக்கெட் புக் பண்ணதாக சொன்னாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு புக்கிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 1 ஹவருக்கு 20,000 பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நாள் வசூலே தமிழ் சினிமாவில் அதிகம் கலெக்ட் பண்ண படமாக ஜனநாயகன் இருக்கும் சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் இந்த படம் இதே இதில் போனால் இந்த படம் எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 கோடி கலெக்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எப்பயுமே விஜய் படம் தான் வசூலில் சாதனை நிகழ்த்துகிற ஒரு படம். அந்த முதல் நாள் அதிகபட்ச தொகையை கலெக்ட் பண்ண படமாக எல்லா காலத்திலும் விஜய் படம் தான் இருக்கும். விஜய் படம் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும், அடுத்த விஜய் படம் அந்த ரெக்கார்டை முறியடிக்கும். நடுவில் ரஜினி சார்லாம் இருக்காரு. அதான் சொல்கிறேன், இதுக்கு இடையில ரஜினி, அஜித், சூர்யா, விக்ரம் போன்றவர்களுடைய படங்கள்லாம் வெளியாகும். ஆனால் என்னன்னா விஜய் படத்தினுடைய சாதனையை அப்படி டச் பண்ணுற அளவுக்கு தான் வருமே தவிர அதை முறியடிக்காது. ஒவ்வொரு முறையும் விஜய் படம் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். இந்த படமும் அப்படி தான். பட் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை ஏற்கனவே பல பேர் பார்த்துட்டாங்க. ப்ளஸ் ஏ சர்டிஃபிகேட் வேறு. அதன் காரணமாக ஜனநாயகன் அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தாதுன்னு நினச்சேன். நடந்த அந்த சம்பவங்களையெல்லாம் பார்க்கும்போது வழக்கமாக விஜய் படங்கள் நிகழ்த்துகிற சாதனையை இந்த படமும் நிகழ்த்துன்னு தான் நினைக்கிறேன். வசூல் சாதனை என்னங்கிறது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது அன்அஃபிஷியலாகவே வரலை. அது வந்தால் தான் இது எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேலே விஜய் படங்கும் போது எப்படியும் ஒரு வாரத்துக்கு பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 1 மணி நேரத்தில் 20,000 டிக்கெட் அப்படிங்கிற அந்த இதுங்கிறது தொடரத்தான் செய்யும். இப்போ முதல் நாள் கலெக்ஷனே ஒரு 150 கோடிக்கு மேலே போகும் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஏன்னா இப்போ வரைக்குமே கூலி தான் அதிகம் கலெக்ட் பண்ண ஒரு படமாக இருந்தது. ஏன்னா இப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பு இருந்தது. லோகேஷ் கனகராஜ் சாரோட படமாக அப்புறம் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிற இந்த காம்பினேஷனாக ஒரு பெரிய ஐப்பு இருந்தது. ஆனால் ஜனநாயகனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஐப்பு இருந்ததுன்றா நம்ம கேள்விக்குறி தான் சார். அப்படி இருக்கும்போது இந்த 150 கோடி வசூல் எப்படி சார் தான்? இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா மற்ற விஜய் படங்களை விட ஜனநாயகனுக்குள்ள கூடுதல் சிறப்பு இது அவருடைய கடைசி படம். அதுக்கப்புறம் இந்த படம் சென்சாரால் முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு வெளியில் வந்திருக்கு. சென்சார் உண்மையில் இந்த படத்தை முடக்கியதற்கு காரணம் அவுட் ஆஃப் கண்டென்ட், அந்த அரசியல் தான். ஆனால் மக்களுக்கு அது எப்படி போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று பயங்கரமாக இருக்குது, அதனால தான் சென்சார் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்னு மக்கள் நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே அந்த மக்களை தியேட்டரை நோக்கி திரள வச்சுருக்கோம். அதனால் எனக்கு தெரிந்து ஒரு பெரிய நம்பரை இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொண்டு அது குறித்து பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன நம்பர்னே தெரியாமல் இந்த படம் அவ்வளோ பண்ணிடுச்சு இவ்வளோ பண்ணிடுச்சுன்னு பேசுகிறத எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே சார். இப்போ ஜனநாயகன் படம் முன்னாடி ஒரு பிரச்சனையை சந்திச்சது. இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படமாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க. படம் அந்த மாதிரி தான் இருந்ததா சார்? நிச்சயமா அப்படி ஒரு காட்சி இருக்குது. அதில் என்ன கொடுமை அப்படின்னா இப்படி ஒரு காட்சியை படமாக்கிய ஹெச் வினோத் இந்த நிமிஷமும் உட்காந்துக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நாங்கள் எங்கேயுமே அப்படி காட்டலை. ஏற்கனவே இப்படி ஒரு காட்சி படத்தில் இருக்குங்கிறத பல பேர் பார்த்துட்டாங்க. படம் இணையத்தில் லீக் ஆன பிறகு பல பேர் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்த யாரோ ஒரு சிலர் இயக்குனர் அமீரிடம் அதை சொல்லி அவர் இது குறித்து தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்த ஹெச் வினோத் என்ன சொல்கிறாருன்னா,
அப்படி ஒரு காட்சியே படத்தில் இல்லை. அமீர் வேணா பார்த்துட்டு வந்து கருத்து சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு தவறான பதிலாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு வேணும். ஹெச் வினோத் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தனக்கு சமூக பொறுப்பு இருப்பதாக காட்டிக்கொள்கிற ஒரு இயக்குனர். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். படத்தில் இதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பல இடங்களில் குண்டு வைக்கிற மாதிரியும் குண்டு வெடிக்கிற மாதிரி காட்சி இருக்குது. அதை யாருமே மறுக்க முடியாது. அவன் ஏன் குண்டு வைக்கிறான், யார் தூண்டுதலில் குண்டு வைக்கிறாங்கிறது வேற விஷயம். என்ன, நீங்கள் அதை தவிர்த்துட்டு இந்த காட்சியை மட்டும் தனியாக கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டிங்க அப்படின்னா அதை பார்க்குறவனுக்கு என்ன செய்தி கன்வே ஆகும் அப்படின்னா, ஒரு தொப்பி போட்ட பாய் போய் குண்டு வைக்கிறான், குண்டு வெடிக்குது அப்படிங்கிறது தான் அந்த காட்சி உங்களுக்கு கன்வே பண்ணும். அப்படி ஒரு காட்சியை படமாக்கிட்டு எங்கள் படத்தில் இல்லவே இல்லை, நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேசியிருக்கோன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது பக்கா அயோக்கியத்தனம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் ஹெச் வினோத் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னு கேட்டால், ஹெச் வினோத் வந்து ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோமே, அவர் வந்து என்னதான் ஒரு சமூக பொறுப்புள்ள இயக்குனராக தன்னை காட்டி கொண்டாலும் அல்டிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பணத்துக்காக படம் இயக்குகிற ஒருத்தர் தான் அவர். ஆனால் விஜய் வந்து சிறுபான்மையினருடைய காவலனாக தன்னை காட்டி கொண்டு தன்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சியை அவர் வச்சுருக்காரு. எந்த அடிப்படையில் இந்த காட்சிக்கு வந்து அவர் அனுமதிச்சார் அப்படிங்கிறதே தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் எடுத்து 7 மாத காலம் சும்மா கிடந்தது. அப்போ ஒரு 4 தடவை இந்த படத்தை பார்த்துருந்தாலே இது தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இணையத்தில் வெளியான பிறகு இந்த காட்சி குறித்து வந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, அமீர் போன்றவர்கள் மற்றும் பலர் இந்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இந்த காட்சி குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகாவது இந்த காட்சி வந்து இவங்க நீக்கி இருக்கணும். அப்படியும் செய்யலை. இன்றைக்கி அதே காட்சிகளோடு தான் இன்றைக்கி படம் வந்திருக்கு. எல்லாரும் கேட்கலாம், இஸ்லாமியர்கள் கடந்த காலத்தில் குண்டு வைக்கலையா, அது படத்தில் இருந்தா என்னன்னு கேட்கலாம். யாரோ ஒரு சிலர் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகம் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கடுத்து நீங்கள் இப்படி ஒரு காட்சியை வைப்பதன் மூலமாக இந்த விஷயங்கள் தெரியாத இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த செய்தியை நீங்கள் கடத்திட்டு போகிறீங்க. அப்போ இது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இந்த விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் ஹெச் வினோத் வந்து ரொம்ப ஒரு மோசமாக நடந்து கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன்.